திருப்பூரில் ஃபுஜிபியூர் என்ற நிறுவனத்தை வாசுதேவன் என்பவர் 4 ஆண்டுகளுக்கு முன்னர் துவக்கியுள்ளார். இவருக்கு உதவியாக கோதை நாச்சியார் என்ற பெண் நிறுவனத்தின் மேலாளராக பணியாற்றி வந்துள்ளார். இவர்கள் இருவரும் யூடியூப் மூலம் தங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்தியுள்ளனர். இந்த இருவர் கூட்டணி ஏதாவது சுய தொழில் தொடங்கி வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம் என்ற கனவில் இருந்தவர்களுக்கு வலைவீசி அவர்களை ஏமாற்றியுள்ளது. இவர்களிடம் 2 லட்சம் கொடுத்து இயந்திரம் வாங்கினால் பனியன் துணியிலிருந்து நூலை பிரித்து விற்பனை செய்யலாம் எனவும், அதனை நாங்களே வாங்கிக் கொள்வோம் எனவும், தினமும் 2000 ரூபாய் லாபம், 30 நாளும் வேலையும் இருக்கும் என கூறியுள்ளார்கள். அதோடு தவணை முறையில் 40,000 செலுத்தி இயந்திரத்தை பெற்றுக் கொள்ளலாம் என யூடியூப் மூலம் விளம்பரம் செய்துள்ளனர். மேலும் இதேபோல கோன் வைண்டிங், பிளாஸ்டிக் அரவை இயந்திரம் என தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை யூடியூப் மூலம் பதிவேற்றியுள்ளனர். சிறிய முதலீட்டில் லாபம் சம்பாதிக்கலாம் என எண்ணிய பலரும் இதனை நம்பி வாசுதேவனிடம் பணம் கட்டியிருக்கிறார்கள். சிலருக்கு இயந்திரத்தையும் வாசுதேவன் அனுப்பியுள்ளார். ஆனால் அவர் வீடியோவில் சொன்னது போல எதுவும் நடக்கவில்லை. யாருக்கும் லாபமும் கிடைக்கவில்லை. அவர் அனுப்பிய இயந்திரம் தரமற்றதாக இருந்துள்ளது. இதனால் இயந்திரத்திற்கு செலுத்திய பணம் முழுவதும் இழந்து தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நான் 75,000 பணம் கட்டி மிஷின் எடுத்தேங்க. மிஷினுக்கு பணம் கட்டி எனக்கு 4 மாசம் கழிச்சு தான் மிஷினே கொடுத்தாங்க. அதுக்கும் நான் நிறைய போன் பண்ணி ரெஸ்பான்ஸே பண்ணவே இல்லைங்க. நான் 4-5 டைம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மிஷினே எனக்கு 4 மாசம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. நான் அப்புறம் அந்த பீஸுமே எனக்கு 6 மாசம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. பணம் கட்டி 6 மாசம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த மிஷின் பீஸை பிரிச்சு கொடுத்துமுங்க. நான் எனக்கு 2 மாசமா பணமே கொடுக்கலீங்க. நான் போன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லைங்க. நான் அந்த கோதை நாச்சிங்கிற பொம்பளைட்டு சண்டை கட்டி தான் நான் அந்த பணத்தையே வாங்கினேங்க. அப்பவே இந்த தொழில் சரியா வராது, வேண்டான்னு சொல்லி நான் எழுதி கொடுத்துட்டேங்க. எனக்கு வேண்டாம், மிஷினும் வேண்டாம், எனக்கு வேண்டாங்கன்னு எழுதி கொடுத்துட்டேங்க. எழுதி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க சரி எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் பணம் தருவாங்கன்னு பார்த்தாங்க. நான் எழுதி கொடுத்து 6-7 மாசம் ஆகி போச்சுங்க. போன டிசம்பர்லயே நான் எழுதி கொடுத்தேங்க எனக்கு வேண்டான்னு சொல்லி. இப்போ வரைக்கும் எனக்கு பணமே தரலைங்க. போன் பண்ணா ரெஸ்பான்ஸும் இல்லைங்க. அது இந்த கோதை நாச்சி அவங்க என்னன்னாங்க, நீ பண்றத பண்ணிக்க அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப டஃப்பா பேசினாங்க. குறிப்பிட்ட இயந்திரம் சில ஆயிரங்கள் கூட தேராது என்ற நிலையில் லட்சக்கணக்கில் விலை வைத்து அவற்றை விற்பனை செய்து அதற்கு மூலப்பொருட்கள் என மேலும் சில லட்சங்களை அவர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டு பணத்தை திருப்பித் தராமல் ஏமாற்றி வந்துள்ளனர். இந்த புஜிபூர் கம்பெனியில் மிஷினுக்காக ஆர்டர் கொடுத்தேன். ஆர்டர் கொடுத்து 1.5 வருஷம் தாண்டி ஆயிடுச்சு. நான் மோட்டாரும் வாங்கி கொடுத்து அந்த மிஷினு தரேன்னாங்க. மிஷினை லேட்டாக கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் தாண்டி ஆயிடுச்சு. மிஷினை இது பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு டவுட் ஆயிடுச்சு. இல்லை, என்னால் முடியாது, எனக்கு பணத்தை கொடுங்க திருப்பின்னு சொன்னேன். எனக்கு 3வது மாதம் எழுதி வாங்கிட்டாங்க. அதுலேருந்து எனக்கு இந்த மார்ச் எண்டு, ஏப்ரல் எண்டுன்னுட்டு இது மாதிரி தவணை கட்டிக்கிட்டு 15ஆம் தேதி வாங்க, 10ஆம் தேதி வாங்க அனுப்பிடுறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் இல்லை. இவர்களால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்கள் பணத்தை மீட்டுத் தர கோரி ஃபுஜிபியூர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இது தொடர்பாக திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அது மட்டுமின்றி மாநகர கமிஷனர் அலுவலகத்திலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தலைமறைவா இருக்கான். மொத்தமா எத்தனை பேர் ஏமாந்துருப்பீங்க? நான் ஒரு 400 பேர் இருக்குங்க. 48 பேர் நேற்று கொடுத்தோம். அது 1.5 கோடி கணக்கு பண்ணி பார்த்தோம். 1.5 கோடி ரூபாய் வருது. மிக பாக்கி டெய்லி 10 பேர் வந்துட்டு இருக்காங்க. இதனைத் தொடர்ந்து 25ஆம் தேதி காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு அனைவரும் வருமாறு போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள 2 பேரையும் விரைவில் கைது செய்வதோடு தாங்கள் ஏமாந்த பணத்தை உடனடியாக மீட்டு தருவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக வாசுதேவனிடம் விளக்கம் கேட்டபோது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவரை மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாகவும், தான் மருத்துவமனையில் இருப்பதால் தற்போது எதுவும் பேச முடியாது என கூறிவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.